என்ன தம்பி, இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிற நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டு ஆரம்பிப்போமா? போவோமா ஊர்கோலம். ஊர்வலம். இன்னைக்கு ஒரு ஊர்வலம் தான் நம்ம போயிட்டு வரோம். அது எப்படா ஒரே ரூமில் உட்காந்து நீங்கள் ஊர்வலம் போயிட்டு வருவேன்னு கேட்டால், ஒரே ரூமில் உட்காந்து புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களாமா. அவன் பொண்டாட்டி சரியில்லை, இவன் பொண்டாட்டி சரியில்லை, அவன் பொண்டாட்டி சின்ன வயசான பையனை கல்யாணம் பண்ணிட்டா, அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கணும், அப்படி எப்படின்னு மொத்தம் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஊர்வலமே போயிட்டு வரும்போது, ஏண்டா ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் கைப்பட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்து ஊர்வலம் போவோம் எனக்கு முடியாது. ஊர்வலத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையை தான் பேச போகிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் நிறைய பிரச்சனை தான் இருக்குது. எந்த பிரச்சனையை பற்றி பேசலாம்? இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் ஒருத்தவங்க வந்து கேட்பேன், ஏன்டா நாங்கள் பார்க்காத பிரச்சனையா? குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்குது, மாமன் மச்சானுக்கு தான் பிரச்சனை இருக்குது, புருஷன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பிக்கு தான் பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு தான் பிரச்சனை இருக்குது, இவன் பொண்டாட்டிக்கு அவன் புருஷனுக்கு தான் பிரச்சனை இருக்குது. இது ஒன்றும் யாருமே பேசாத பிரச்சனை, இது எங்களுக்கு ஒன்றும் தெரியாத பிரச்சனையா? இதில் நீ எந்த பிரச்சனையை பேச போகிறேன் இப்படி கேட்டால், ஆமாம் உங்களுக்கு தான் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. 6 மணிக்கு ஒரு நியூஸ் சேனலு, 7 மணிக்கு ஒரு நியூஸ் சேனலு, பட்டிமன்றம், அது இது ஒன்றும் பத்தாததுக்குன்னு 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு வேலை விட்டு வருவாங்களாமா. அடுத்தவன் புருஷனும் கூட உட்காந்து இவன் வீட்டு பொண்டாடி அடுத்தவன் புருஷன் கூட அடுத்தவன் வீட்டில் வெளியில் உட்காந்து சேர் மேலே காலை போட்டு மரத்து கீழே உட்காந்து அவன் பேசுவானாமா. டேய் உனக்கு தெரியுமா அவனோட பொண்டாட்டி சரியில்லை, இவனோட பொண்டாட்டி சரியில்லை, அவன் கூட ஓடி போயிட்டான், இவன் கூட ஓடி போயிட்டானு. ஏண்டா எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே? உங்களை மாதிரி தான் இந்த பிரச்சனையெல்லாம் பேசுறதுக்கு சோஷியல் மீடியாஸ் இருக்குது, யூடியூபர்ஸ் இருக்குது, நியூஸ் சேனல் இருக்கும். அதான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு. அந்த சேனல் அந்த மாதிரி நிறைய டிவி டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சாதாரண ஜனங்களோட சாதாரண பிரச்சனையை பேச மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். சாதாரண மக்களோட பிரச்சனையா? அப்படியா? சாதாரண மக்களுக்கு பிரச்சனை என்ன? அவன் வீட்டில் தண்ணி வரல, இவன் வீட்டில் தண்ணி வரல, அவன் வீட்டில் கரண்ட் இல்லை, அவனுக்கு வீடு இல்லை, இவனுக்கு வீடு இல்லை, வீடு இல்லாமல் ரோட்டில் திரிஞ்சு கிடக்குறான், இந்த மாதிரி பிரச்சனையை தானே பேச போகிறேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ நான் சொல்ல போகிறதோ அதை விட பெரிய ஒரு பிரச்சனை மட்டும்தான். பிரச்சனை நீங்கள் சொன்ன உங்களை கற்பனையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை பிரச்சனை. அதை விடையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போனால் தான் தெரியும். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோன்னா, பஸ்ஸில் இருக்கிற இந்த சில்லறை பிரச்சனை. சீரியஸாகவே இது ஒரு சில்லறையான பிரச்சனை. அதுவும் கூட இல்லாமல் இது ஒரு பெரிய பிரச்சனை வேறு. இப்போது பஸ்ஸில் போகும்போது டிக்கெட்டு எடுத்தால் அந்த டிக்கெட்டை மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் தராமல் அவன் பாட்டுக்கு சிவனேன்னு போவான். என்னமோ அவன் சிவம்பாகவும் அடிச்சுக்கிட்டு அவனோட புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவன் அப்படியே போவான். ஏன்னா அவங்க அப்பம் வீட்டு சொத்தாரா பாக்கி சில்லறை தராமல் நீங்கள் போகிறதுக்கு. இதில் அவங்கள கூப்பிட்டுட்டு பேலன்ஸ் ₹1 தாங்கன்னு சொன்னால் அவன் எப்படி பார்ப்பான்னா, என்னமோ அவன் அப்பம் வீட்டு சொத்தை கையெழுத்து போட்டி கொடுறான்னு சொன்ன மாதிரி அவனோட பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிற தாலி செயின் கழட்டி தரான், நான் போய் பேங்கில் அடமானம் வைக்கணும்னு கேட்ட மாதிரி அவன் அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்லை இதரண்ட கேட்டால் கூட அவன் தந்துடுவான் போல. ஆனால் இந்த ₹1 சில்லறை கிடைக்கிற பிரச்சனை இருக்கே, ஐயோ ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே சொல்கிற மாதிரி தான். ஒரே ₹1 சில்லறை கிடைக்கிறதுக்காக நான் படுற அவஸ்தை இருக்கே. சரி இருந்தும் போட்டும் என்ன தான் அவன் சொல்கிறான்னு கேட்டு மீதி ₹1 பேலன்ஸ் கேட்டா அவன் என்ன சொல்கிறான்னா, டேய் உனக்கு தான் தெரியுதுல்ல ₹19 டிக்கெட்டுன்னு, அப்போ அதை விட்டுக்கிட்டு நீ ₹20 கொண்டு வந்த ₹1 பேலன்ஸ் சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கேருந்து போகிறோம்? அவன் எங்களை மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ₹19 டிக்கெட்டுக்கு ₹15 எடுத்துட்டு ₹2 தந்தா உனக்கு ₹19 நாங்கள் தரோம். அந்த ₹2 இல்லாட்டி ₹4 நாங்கள் உனக்கு ₹1 சேஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பதிலாக ₹20 தந்தா அந்த ஒரே ₹1 சேஞ்சு நீ தாரா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த ₹4 ₹2 நான் உங்களுக்கு சேஞ்சை தரதுக்கு ஒரே ஒரு சில்லறை உனக்கு திருப்பி தரோம், உனக்கு கஷ்டமாக இருக்கா? இல்லை இதெல்லாம் நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சில்லறையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ₹19 சில்லறையை தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு தான் கொடுக்கவும் முடியாது, அந்த திரைக்கில் உனக்கு கேட்கவும் கூடாதுன்னா நீ இருந்து என்ன கையை வச்சுக்கிட்டே எண்ணிக்கிட்டு பெரிய புளுத்தி மாதிரி சொல்ல வர்றான் அவன். ₹1 அவனுக்கு கொடுக்க முடியாதாமா, ₹1 கொடுக்கறது கஷ்டமாவா, நான் மட்டும் அந்த ₹4 கொடுப்பேன். ஏன்டா உனக்கு ₹1 சில்லறை கிடைக்கிறது கஷ்டம், எங்களுக்கு இந்த ₹2 ₹4 கிடைக்கிறது அவ்வளோ என்ன சிம்பிளா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், உனக்கு அங்கே இங்கே எங்கே எல்லாமோ கை போட்டு ஆட்ட தெரியுதுல்ல? இல்லை நான் என்ன சொன்னேன்னா, இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே இல்லை அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ளே இல்லை அடுத்தவன் வீட்டிலே இருக்கிற பிரச்சனைக்குள்ளேயெல்லாம் கையை போட்டு ஆட்ட தெரியுது. ஏன்டா கையிலே இருக்கிற அந்த பேக்குக்குள்ளே கையை போட்டு ₹1 சில்லறை எடுக்கிறோம் உனக்கு அவ்வளோ கஷ்டம். அதுக்கு நீ 100 பழமொழி பேசிக்கிட்டு இருக்க, உன் வாயில் தண்ணி வத்துற வர. இப்போ இதோ இந்த மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா இந்த ₹1 உங்களுக்கு பிரச்சனையானு? இந்த ₹1 பிரச்சனையை கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு ₹1 100 நாளைக்கு ₹100, ஒருத்தங்கிட்ட ₹1 1000 எடுத்துக்கிட்டு ₹1000 இப்படியெல்லாம் சொல்லி வளர்ப்பிக்கிட்டு இருப்பான். இப்படியான நான் சொல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஏடிஎம்மில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக விட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு ₹500 நீங்கள் ஜஸ்ட் ஒன்று அஸ்யூம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ₹100 நீங்கள் அஸ்யூம் பண்ணுங்க. இப்போது அதில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ₹99 இல்லை ₹499
ரூபாவோ இருந்தால் அந்த டைமில் ஏடிஎம்குள்ளே போயிட்டு காசு எடுத்தால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வரும். அப்போ தெரியும் அந்த ₹1 வழி. புரியுதா? அப்போ ஐயோ எவன்கிட்ட கேட்கலாம் எவன்கிட்ட கேட்கலாம் ₹1 தானே அப்போ தெரியும். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ பெட்ரோல் பம்பில் போயிட்டு நீங்கள் ஒரு ₹100 பெட்ரோல் அடிங்க, அப்பவும் அக்கௌண்ட்டில் ₹99 அப்போ தெரியும் அந்த ₹1 வழி. அதுதான் விஜய் சேதுபதி சொல்லுவார், முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட தெரியும்னு. இன்னொரு பிரச்சனை வந்து காந்திபுரத்தில் நடக்குது. காந்திபுரத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகிறவங்க மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் ஃபஸ்ட்டாக ஏறணுமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் வந்து ஒரு மணி நேரமாக நின்று இருப்பீங்க அந்த பஸ்ஸில். ஆனால் நீங்கள் ஏறக்கூடாது. உங்களை விட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் போகிறேன்னா, உங்களுக்கு பின்னாடி நான் 2 மணி நேரம் கழித்து வந்தாலும் அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு ஏறி சீட்டில் உட்காரணுமா. அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஏறணுமா. அதுவும் சீட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உட்கார முடியும், இல்லைன்னா நின்றுக்கிட்டு போகணுமா. ஏன்னா எனக்கு சொல்கிறதே புரியல. அவனுக்கு சீக்கிரம் வரணும், அவனுக்கு சீட்டு வேணும்னா அவன் அந்த பஸ் டைம் பார்த்து கரெக்டாக வந்து தான் ஆகணும். இல்லாமல் மற்ற நமக்கு அப்படி தான் ஒரு ரூல் இருக்கேன், நம்ம எப்போ போனால் என்ன எவன் எந்திரிப்பான், நமக்கு அந்த பஸ்ஸில் போகலாம். எப்படி தெரியுமா இருக்குது நீங்கள் இதில் ரூலெல்லாம் கொண்டு வரது. இது கேஸு, இதை வந்து ஷூட் பண்ணால் இது ஷூட் கேஸு, இதை வந்து முன்னாடி நீக்கினா இது முகேஸு, இது வந்து முறுக்கனா முருகேசுன்னு சொல்கிற மாதிரி. இல்லை சீட்டில் மட்டும் அப்படித்தானா, இல்லை ரெஸ்ட் ரூம் போகும்போதும் இனி அப்படியா? இப்போ இதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது, சீக்கிரமாக ரெஸ்ட் ரூம் வருது. ஆனால் நான் போனதுக்கப்புறமா தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகணுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? எனக்கு வந்து 2 மணி நேரம் முடிஞ்சுதான் எனக்கு ரெஸ்ட் ரூம்க்கே இல்லை, நான் அந்த நாளைக்கே ரெஸ்ட் ரூம் போக மாட்டேன். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு எவன்டா இப்போ போவான் எவன்டா அவனை அப்போ போவான்னு பார்த்துக்கிட்டு இருந்துக்கு என்னோட பின்னாடியே வந்துக்கிட்டு நான் போனதுக்கப்புறமா தான் நீங்கள் போவீங்களா? அப்படிலாம் இருந்தீங்கன்னு வைங்களேன், பொழப்பு மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற அங்கேயே நாரிக்கிட்டு போயிடும். இவ்வளோ சொன்ன நான் 3வது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில். என்னன்னு தெரியுமா, எப்போல்லாம் பைக்கில் ஃபோன் பேசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, பைக் ஓட்டிக்கிட்டே ஃபோன் பேசிட்டு போகிறது, தண்ணி போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, ஏன் சிக்னல் போட்டால் கூட ரெட் லைட்டு இருந்தால் கூட க்ரீன் லைட்டுன்னு நினச்சிட்டு சும்மா போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த சிக்னலில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரே ஒரு ரூலு, எல்லாரும் டக்குன்னு நிற்கிறீங்க ரெட் லைட்டு போட்டால். எப்போன்னு தெரியுமா, ஒருத்தன் உசுருக்காக ஆம்புலன்ஸில் தவிச்சிக்கிட்டு வருவாங்க, அந்த ஆம்புலன்ஸை கீயும் செய்கிற முழக்கிக்கிட்டே இருப்பான். ரெட் லைட்டே போட்டாலும் வழி ஒன்றுமே கொடுக்காம நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க பாருங்களேன். ஏண்டா இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ரூலும் உங்களோட ஃபாலோ பண்ண முடியாதாமா, இது மட்டும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்களாமா. அதான் உங்களுக்கு மற்றவன் வாழ்க்கையில் கையை போட்டு ஆட்டுறது, மற்றவன் வாழ்க்கை எக்கடை குட்டிச்சோராக போகட்டும், இதெல்லாம் தானே உங்களுக்கு மேட்ரு. அதனால தான் அந்த ஆம்புலன்ஸுக்கே வழி கொடுக்காம நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் யார் உங்களை கேட்க போகிறோம், உசுறு போகிறதுன்னு சொல்லிட்டேன் அந்த போலீஸ் வந்து நீ எதுக்கு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டேன், சிக்னல் தெரியாது நான் வேணாச்சும் கேட்க போகிறேன்னா. ஏண்டா வண்டி குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டினாலே காசு கொடுத்தா, சைடில் காசு கொடுத்தா விடுற போலீஸு உசுரை காப்பாறதுக்காக வழி விட்டேன்னு சொன்னேன், எனக்கு பிடிக்கவே போகிறான். அப்புறம் இன்னொன்று, இந்த ஜாதி மதம் நச்சு நீ புரியல சத்தியமா. என்ன இந்த ஜாதி மதம் எத்தனை வருஷம் எத்தனை காலம் தானா நீங்கள் இதே தலையில் இருக்கிற மயிறு மாதிரி நீங்கள் இதையே பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். முடி கூட எப்போச்சும் வெட்டி விட்டால் புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா, நீங்கள் வேரோட அழிக்கவும் மாட்டீங்க, பருதியை வைங்கன்னா அதுவும் நீங்கள் முடியாது. எல்லாம் அப்படியே மரம் மாதிரி கொண்டு போகிறது, பெரிய பிரச்சனையாக்குறது. எதுக்கு எப்போ பாரு ஜாதி மதம் வேணும், நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி அவன் ஒரு ஜாதி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மதம் இருக்குது, எல்லா மதமும் நல்லது, எல்லா ஜாதியும் நல்லது, எல்லாம் ஒன்று. அதான் சொல்லுவாங்களே ரொம்ப அதிகமான அமிர்தமும் விஷம்னு. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு மனுஷனுப்பா. உங்களுக்கு சிம்பிளான ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த உலகம்னா எல்லாம் இந்த வேர்ல்டுலேயே வந்து முதலாக ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் இவங்க 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட தொடர்பில் தான் நாம் வந்துக்கிட்டு இருப்போம். நம்மளோட ஜென்ரேஷனாக வந்துக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நிற்குது, இன்னும் வரப்போகுது. அப்போ நான் சிம்பிளாக உங்ககிட்ட ஒன்று என்ன கேட்குறேன்னா, அப்போ ஃபஸ்ட்டாக இருந்தவங்க எந்த ஜாதி எந்த மதம், எப்படி இந்த ஜாதி மதம்லாம் வந்துச்சு? அப்போ ஒன்று பார்த்தா நீங்களும் நாங்களும் எல்லாருமே இந்த அமெரிக்காவில் இருக்கிறவன், இந்த ரஷ்யாவில் இருக்கிறவன், சைனாவில் இருக்கிறவன், இந்தியாவில் இருக்கிறவன், அந்த வீட்டில் இருக்கிறவன், அந்த தொடியில் இருக்கிறவன், இந்த பக்கத்தில் இருக்கிறவன், அந்த சந்தில் இருக்கிறவன், எல்லாருமே அப்போ சம்மந்தம் தானே. இதில் எப்படா ஜாதி மதம் இதெல்லாம் வந்துச்சு? எப்போ பாரு ஜாதி மதம். அதான் இந்த சரக்கு அடிக்கிறவனும் கூட காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மோரை பிடிச்சா ஓகே ஆயிடுவான். ஆனால் இந்த ஜாதி மதம்னு சொல்லி தலைக்கு பிடிச்சி இருந்தான்னு வைங்களேன். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ தண்ணின்னு சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. இப்போ இந்த குடிக்கிற தண்ணி எல்லாரும் குடிக்கிற தண்ணி கூட பாட்டிலில் காசு கொடுத்து வாங்கவும் மக்களுக்கு தெரியுது. அந்த நிலைமை யார் உருவாக்கினா?
அது உங்களுக்கே நான் ஒரு கேள்விக்குரிய நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். இந்த தண்ணி வாங்கவே சிலவங்க ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்காகவே ஒரு தண்ணி வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி, இந்த தண்ணி வாங்க எங்கேருந்து காசு கிடச்சதுன்னு தெரியல, ஆனால் இந்த மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி குடித்த இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி விற்கவும் தெரியுது. என்ன ஒரு நியாயம்? அவன் அந்த சரக்கு கடையை மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி இவன் குடிச்ச பாட்டிலை இவன் கையாலேயே விஷத்தை நரைக்கிறதுக்காக இவனே கொடுக்குறான். இப்போ தான் எனக்கு ஒரு பழமுறை ஞாபகம் வருது. எவனோ கக்கனதை வந்து நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? நீ குடிக்கிற பாட்டில் காலி பண்ணிட்டு நீ அதே சரக்கு கடைக்காரங்கிட்ட நீ கையில் கொடுத்து ஒரு 10 ரூபா நீ வாங்குவ. அப்போ கரெக்டு தானே அவன் சொன்னது? நீ குடித்த பாட்டில் நீ கக்கனது, அந்த கக்கனது வேற எவனோ ஒருத்தன் நாளைக்கு சாப்பிடுவான். கரெக்டு தானே? இந்த கவர்மெண்டோட நினைப்பு நினச்சா தான் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கடைசியில் இனி ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அது என்ன பிரச்சனைனா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பிரச்சனை. இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நம்மளை பார்த்தாலே அவங்க வருவாங்க எப்படின்னா எப்படின்னு வருவாங்க. இது பார்த்தாலே நம்ம சாதாரண மக்களும் இந்த மேக்ஸிமம் 80% மக்களும் பயப்படும். ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருது? அவங்க ஏன் காசு கேட்குறாங்க? காசு கேட்டால் பிரச்சனையில் அங்கே தோடுறான் இங்கே தோடுறான், அப்படி பார்க்குறா இப்படி பார்க்குறா. அது இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவங்கள அக்செப்ட் பண்ணுற ஒரு சமூகம் இன்றைக்கி நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கா? நான் தமிழ்நாட்டில் கேட்குறேன், நான் மொத்த உலகத்தில் தான் கேட்குறேன். மற்ற உலகத்துலன்னு சொல்லும்போது இந்தியாவை வச்சு பார்க்கும்போது வேறு எங்கே இல்லாமல் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஒரு அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அது இதுன்னு கொடுத்துட்டு நல்லா தான் இருக்காங்க. ஏன் டிரான்ஸ்ஜெண்டர் IAS இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கலெக்டர் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டரில் கோர்ட்டில் ஜட்ஜு கூட இருக்காங்க. இது ஒன்றும் தெரியாமல் பார்த்தாலே துச்சமாக பார்க்குறீங்களே. அதே கண்ணில் அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எப்படியெல்லாம் பார்ப்பீங்க? இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசின வாயால் நீங்கள் என்னெல்லாம் பேசின வாயால் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான எல்லாம் இலவசமாக கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே. இதையெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்களையே இந்த மாதிரி இப்போ நம்மளோட தங்கச்சியோ நம்மளோட தம்பியோ இல்லை நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா, அவங்க கஷ்டப்படுறீங்கன்னா நம்ம இப்படியே விட்டுக்கிட்டு இருப்போம்? இல்லை, விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமுதாயம் அப்படி ஒரு சமுதாயம் மட்டும்தான் இப்படி இருக்குது, விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் என்னோட மனசால் சொல்கிறேன், எப்பொழுதும் சில மனிதர்கள், சில நல்லதான மனிதர்கள் சில கம்பெனிகள்லேயும் ஆர்கனைசேஷன்லேயும் இவங்களுக்குன்னு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்து நம்ம இந்தியாவில் இவங்களை அங்கீகரித்து இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி எப்பொழுதும் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தற்குறிகளான சிலவங்களுக்கு இன்னும் அது மண்டையில் இன்னும் ஏறலை. அந்த தற்குறி நாய்கள்லாம் என்னை பார்த்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும், நீ என்னடா கிழிச்சு அவங்களுக்காக என்னடா நீ பண்ணேன், அவங்களுக்காக நான் இப்போ பேச வச்சு செஞ்சேனே. அப்போ இவ்வளோ நேரம் நீ ஏன்டா பேசணும்னு கேட்டியாண்டா? நீங்கள் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லுவா, இப்படி நீ அவனை மற்றவங்கள நீ கை நீட்டி பேசுகிறியோ, மீதி அந்த ஒரே ஒரு விரல் மட்டும்தான் அவனுக்கு நேரம் நீளுது. மீதி 4 விரலும் ஒன்றை பார்த்து இந்த சைடு தான் நீண்டிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ கையை சொல்கிறது நீ இப்படி பண்ணு, ஓகேவா? அதை விட்டுக்கிட்டு நீ என்னடா பண்ண, நீ என்னடா செஞ்ச, அவன் அது பண்ணா, இவன் இது பண்ண, அதுக்கப்புறம் நான் ஏன் பண்ணணும்? அவன் வீடு அவன் க்ளீனாக வச்சா இந்த உலகமே க்ளீனாக இருக்கும். இதை தெரியாமல் அவன் க்ளீன் பண்ணல, இவன் க்ளீன் பண்ணல, அவன் குப்பை அங்கே போட்டான், இவன் குப்பை அங்கே போட்டான் பேசிக்கிட்டு இருந்தால் எல்லாம் அந்த தெருவே நார வேண்டியதுதான். இதே தான் இவங்க நிலைமையிலையும் டிரான்ஸ்ஜெண்டர் நிலைமையிலையும் அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்குன்னு மக்களே நீங்கள் மட்டும்தான், நீங்களும் நானும் சேர்ந்து தான், நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க முடியும். இது ஃபஸ்ட்டாக கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகிற ஒவ்வொரு படித்து முடித்த எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டும் இது ஒரு பாடம். எப்படின்னா ஃபஸ்ட்டாக அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த கம்பெனியில் போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கும். ஃபஸ்ட்டு அவனுக்கு யாராச்சும் அந்த பிளாட்ஃபார்மில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா மட்டும்தான் அவனால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் அவன் கால் எடுத்து வைப்பான், காலுக்கு மேலே கால் எடுத்து வைக்கான், காலுக்கு மேலே கால் போட்டே உட்காருவான். அப்போ அதுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தான் ஆகணும். அதே மாதிரி தான் இவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இப்போ என்னோட இந்த வீடியோ போட்டு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேலே இப்போ இருக்கிற மனோநிலைமை அது என்னன்னா, இந்த பயமாக இருக்கிற இந்த மனோநிலைமை போய் சரி அவங்களுக்கும் இனி அவங்கள பார்த்து அவங்க மேலே ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோ அவ்வளோ ரீச் ஆயிடுச்சு. இந்த வீடியோ 300 வியூஸ் வந்துச்சு, 500 வியூஸ் வந்துச்சு, இந்த வீடியோ பேசப்பட்டுச்சு. இதை விட உங்கள் மேலே யாருக்காச்சும் ஒரே ஒருத்தருக்காச்சும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேலே நல்லதான ஒரு பாசிட்டிவான மனோபாவம் வந்துச்சுன்னா அதுதான் என்ன இதையெல்லாம் விட மகிழ்ச்சிப்படுத்தும். இல்லை பால் வேணும்னு குழந்தை அழுதான் பால் கொடுக்குமாமா? அப்போ அதே மாதிரி தான் நானும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன். மனசறிஞ்சு எவனுமே ஒன்றும் பண்ண மாட்டான். இவ்வளோ வீடியோ பேசியும் எவனுக்கும் இன்னும் புரிஞ்சிருக்காது. அதனால தான் நானே கேட்டேன். சரி, அப்படியே யாராச்சும் இருந்தால் சப்போர்ட் பண்ணாதவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதையெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அந்த பெல் பட்டன் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண முடியாது. பண்ணுங்கப்பா. வரும் நிறைய வீடியோகளில் சந்திப்போம். அது வரைக்கும் see you.